எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய ஹாய். ரொம்ப நாள் கழித்து இல்லை ரொம்ப மாதம் கழித்து ஒரு லாங் வீடியோ போடுறேன். ஸோ நானும் ட்ரை பண்ணுவேன் லாங் வீடியோ போடணும்னு. பட் டைமே எடுக்கிறதில்ல எடிட் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா ஒரு 2 months முன்னாடி எடுத்தது. ஸோ இப்போ தான் வந்துட்டு எனக்கு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைச்சிது. இனி அப்படியே அடிக்கடி வந்துட்டு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நான் லாங் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஆகமனுக்கு மொட்டை போடுறதுக்காக எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி எடுத்த vlog தான் இது. காலையில் ஏர்லியாகவே கிளம்பி கோயிலுக்கு போயாச்சு. அங்கே போய் பார்த்தா சுற்றியும் பச்சை பசியேன்னு இருந்துச்சு. அந்த டைம்லலாம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நைட்டும் மழை பெஞ்சிருக்கும் போல். ஸோ அங்கங்கே ஈரம்லாம் காஞ்சும் காயாமையும் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே கோயில். ஒரு மாதிரி அமைதியாக எங்கே பார்த்தாலும் குயில் சத்தம் குருவி சத்தமாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கங்கே அந்த குருவி சத்தம் குயில் சத்தம்லாம் கேட்டுகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். அந்த டே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கோயிலில் இருக்கவே. பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலான்னு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அம்மா பொங்கல் களைஞ்சி வச்சதும் நான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க வந்துட்டேன். வீட்லேயா இருந்தால் கம்முன்னு சேரில் உட்காந்து சாப்பிட்டுக்குவான். பிச்சு வச்சோம் அப்படின்னா இட்லி அவனோட ஃபேவரட். ஸோ அவனே எடுத்து சாப்பிட்டுக்குவான். அன்றைக்கி பட்டு சேட்டை கஷ்டப்பட்டு தான் ஊட்ட வேண்டி இருந்துச்சு. உள்ளவே அம்மாட்ட கொடுத்து வைக்க சொல்லு. சின்ன அம்மாட்ட குட்டியை வாங்கி வை. கொடு. நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கூடவே வந்து பண்ணிகிட்டு இருந்தான். சரி பொங்கல் கிட்ட அவனை விளையாட விட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கமாக அவனுக்கு வந்துட்டு கோவிலையும் ஒரு பொங்கப்பானை இருந்துச்சு. சரி அவனுக்கு மொட்டை அடிச்சுட்டு குளிக்கிறதுக்காக தண்ணி காய வைக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த அடுப்பில் அவனை விறகெல்லாம் எடுத்து வச்சு இது பண்ணி சொன்னோம். அவனும் அதில் அப்படியே உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா அவனை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வெளில போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டோம். மூக்கு வாய் காதுங்க காதுங்க காது விரலுங்க விரல் பிடிச்சிக்க விரல். பிபி எப்படி ஊதுறாங்க? பிபி எப்படி ஊதுறாங்க? உடஞ்சி விழுந்துரு போகுது. அந்த கேப்பில் இங்கே பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொங்கல் சும்மாடு கூட்டி பொங்கி வர டைமில் எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு அரிசியெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டோம். அதை பார்த்துட்டு அவனும் அதே மாதிரி அரிசி போட்டு கும்பிடணும்னு சொன்னால் சரின்னு சொல்லி அவனையும் அரிசி போட்டு கும்பிட சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு அவனை மொட்டை அடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்? மொட்டை சரிவா போட்டு வரலாம். இந்த டைம் ஒரு 2 days சொல்லிகிட்டே இருந்தான் மொட்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு தெரில, அழுவானா அழுக மாட்டானான்னு சொல்லி ஒரு பயத்துலேயே நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருந்தேன். முதல் மொட்டைக்கு அந்த அழுகா செலுத்துட்டு இருந்தான். இப்போ அமைதியாக வந்து காமிச்சுக்கிறான் தலையை. ரெண்டாவதுக்கு அப்போ அமுத்தி பிடிச்சிருந்தோமே. ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்களோட குலதெய்வம் கோயிலில் போட்டுருந்துச்சு. அதாவது ஹஸ்பண்ட் சைட் குலதெய்வம் கோயிலில். அந்த மொட்டைக்கு பயங்கர அழுகாச்சு. ரொம்ப குட்டியாக வேறு இருந்தான். 9 months போட்டோம். ஸோ உட்கார வச்சு ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம், ஃபோன் காமிக்கிறோம், அதை பண்ணுறோம். அழுகாச்சு நிற்கவே இல்லை. பயங்கர அழுகாச்சு. அந்த செகண்ட் மொட்டை வந்துட்டு திருச்செந்தூரில் போட்டிருந்தோம். வேண்டுதல் இருந்துச்சு. அப்போவும் நல்லா அழுகாச்சு தான். அமுத்தி பிடிச்சி தான் வந்துட்டு உட்கார வச்சு போட்டோம். பட் இந்த டைம் எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. சமத்து பையனா தலையை கீழே குனிஞ்சு கொடுத்து உட்காந்து மொட்டை போட்டுக்கிட்டான். கொஞ்சம் கூட அசையலை, எதுவுமே பண்ணலை. ஸோ எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நான் 2-3 days இன்ஃபேக்ட் ஒரு 1 week தான் சொல்லிட்டு தான் இருந்தேன் மொட்டை போட போகிறேன்னு சொல்லி. ஸோ அதனால் அவன் ப்ரிப்பேர் ஆகிட்டானா என்னன்னு தெரியல. ரொம்பவே அமைதியாக மொட்டை போட்டுக்கிட்டான். எதுவும் அழுகவெல்லாம் இல்லை. கம்முன்னு உட்காந்துக்கிட்டான். எடுத்துட்டுவாங்க. மொட்டை போட்டாவே குழந்தைங்களுக்கு ஒரு தனி அழகாக வந்துடும் போல். ஸோ மொட்டை போட்டு பார்த்தும் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தான்.
எப்படி இருக்கா அகமன்? எப்படி இருக்குது? வெக்கம் வருது உனக்கு? மொட்டை போட்டுட்டு முடி இல்லாமல் இருக்குங்காட்டி அவனுக்கே ஒரு மாதிரி ஷையாக வெக்கம் வந்துருச்சு போல். அந்த கையை வச்சு வச்சு வெக்கப்பட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இங்கே அபிஷேகத்துக்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த பழம், பேரிச்சம்பழம், நெய், அந்த மாதிரி கல்கண்டு இது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ கோயிலில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு அபிஷேகம் செஞ்சாங்க. கூட உட்காந்து ஹஸ்பண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஆள் பார்த்திங்கன்னா அங்கே இடத்த விட்டு நகரவே இல்லை, கூடவே உட்காந்துட்டு இருந்தார். எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். பிகாஸ் வந்துட்டு அவனுக்கு பேரிச்சம்பழம் ரொம்பவே பிடிக்கும். அபிஷேகத்தில் போடுறதுக்காக பேரிச்சம்பழம் நிறையா வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தோம். ஸோ அதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தான். அவரும் வந்துட்டு அந்த அபிஷேகத்துக்கு ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்ததில் அவனுக்கு எடுத்து கொடுத்தாங்க. குழந்தை தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டாங்க. கோவில்லே வந்து மொட்டை போட்டு அரைச்சி பூசுறதுக்காக சந்தனக்கட்டெல்லாம் கல் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயே அரைச்சி பூசணும். நம்ம வந்துட்டு அந்த வில் சந்தனம் வாங்கி பூசுவோம்ல, அந்தளவுக்கு வந்துட்டு எல்லோயிஷாக இல்லை. பட் இது வந்துட்டு நேச்சுரலாக இருக்கிறதுனால லைட் கலராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பூசி விட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பிரசாதம்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு, அங்கேவும் இன்னொரு அக்காவும் பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்தாங்க. அவங்க பிரசாதமும் நாங்கள் வாங்கி பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 12 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் இருந்து இட்லியும் தக்காளி குழம்பும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்ருந்தோம். இப்போ வீடியோவில் காமிச்சேன் இல்லையா ஒரு பழம், அது என்ன மரத்தோட பழம் தெரிஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் வில்வ மரம்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கோவிலேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.